ஹலோ ரிவான்ல இருக்கீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பீட்டாவை எப்படி பேக் பண்ணுறாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பீட்டா க்ரோ பண்ணுவாங்க. அதை பேக் பண்ணுறது தான் பெரிய வேலையே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தான் பேக் பண்ணுறாங்க. இப்போ நல்ல க்ரோன் ஆன பீட்டாவெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் போட்டுக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் இருக்குது அதை சீல் அடிக்கிறதுக்கு. ஆக்சிஜன் சிலிண்டரும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 5000 6000 பீட்டாலாம் சின்ன சின்ன கப்பில் தான் வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்துட்டு அப்புறம் க்ரோ பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி பேக்கிங்க்கு வருவாங்க. ஸோ இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து ப்ளூ மெடிசன் மாதிரி ஒன்று இருக்கும். மேலே ஒரு நெட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா பீட்டா அப்படியே போட்டால் தண்ணியில் ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பீட்டாலாம் அழகாக இந்த நெட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அதை கீழே ப்ரெஸ் பண்ணும்போது அந்த தண்ணி இந்த ஸ்பூன் மாதிரி ஒரு இதில் வந்துடுது. ஸோ அந்த ஸ்பூனில் எவ்வளோ தண்ணி லோட் ஆகுதோ அதை தான் வந்து அந்த கவரில் போட்டு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இது ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஊரில் எப்படி ப்ளூ மெடிசனோ அந்த மாதிரி அங்கே ஒரு மெடிசன் இருக்கும். மீனிங் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கவரில் போட்டு அங்கே சீல் அடித்து அப்படியே பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க.